ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 24th ஆகஸ்ட் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், பிபிசிஎல், ஏஷியன் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸ் பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக விழுந்துச்சு, அப்புறம் கிரிப்டோ எதுக்காக விழுந்துச்சு, க்ரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி மார்க்கெட் பற்றிய டீட்டெயில்டு டேட்டா தவறாமல் கிடைக்கும். ஃபஸ்ட் நிஃப்டி ஃபிஃப்டியை பார்த்துடலாம். நிஃப்டி ஃபிஃப்டியை பார்த்திங்கன்னா ஓப்பனிங் 19,535, க்ளோசிங் 19,386, 57 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. 0.29% ஃபால் இது. சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 180 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி ஒரே டேயில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஆச்சுது. இன்றைக்கோட லோ பார்த்திங்கன்னா 19,369, ஹை பார்த்திங்கன்னா 19,584. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 700 பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஆச்சுது. லோ 65,181, ஹை 65,913. ஸோ மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் வயலண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அப் அண்ட் டவுன் ரொம்ப வயலண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அது நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிபிசிஎல் 6.45 ரேலியாக இருந்துச்சு. 351 க்ளோஸ் ஆச்சுது. ஸோ பிபிசிஎல் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஜனவரிக்கு அப்புறமாவே ஒரு 750 சார்ஜிங் பாயிண்ட்ஸை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு நிறுவியிருக்காங்க. அப்புறம் ஒரு 300 பேட்ரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இவங்க ரிலையன்ஸ் கூட சேர்ந்து டைப் வச்சு இவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா வந்ததும் ஸோ பிபிசிஎல் கொஞ்சமாக ரேலி ஆச்சுது. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 56 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. 3,225 க்ளோஸ் ஆச்சுது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்தாக நல்லாவே விழுந்து இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ப்ரைஸில் இருந்ததுனால கொஞ்சமாக அதில் எல்லோரும் வாங்கியிருக்கிறாங்க, கெயின் ஆகிருக்குது. அப்புறம் ஓஎன்ஜிசியை பார்த்தோம் அப்படின்னா 2.4 ஃபால் ஆகி 173 இருக்குது. ஓஎன்ஜிசி நல்லாவே ரேலி ஆச்சுது, ஒரு நல்ல ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா எதெல்லாம் நல்லா ரேலி ஆகி ஒரு நல்ல ப்ரைஸில் இருக்குதோ ஸோ அதில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறது இப்போ ரீசெண்ட் டேஸில் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஓஎன்ஜிசிலையும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் க்ரூடு ப்ரைஸ் ரொம்ப நாளாகவே ஒரு ஹையில் இருக்குது. ஸோ அதுவுமே ஓஎன்ஜிசியை பொறுத்தளவில் கொஞ்சம் பாதிப்பை தான் கொடுக்கும். அதனாலே ஓஎன்ஜிசி கொஞ்சமாக விழுந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓஎன்ஜிசி மேலே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்க லிஸ்டிங் ரெகுலேஷன்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை, அதை ஃபாலோ பண்ண ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓஎன்ஜிசியில் கொஞ்சம் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ஸோ அது ஓஎன்ஜிசியில் மட்டும் இல்லை, ஐஓசி, கெயில் எல்லாத்துலேயுமே இந்த ஃபைன் விழுந்துருக்குது. அப்புறம் ரிலையன்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 8 to 10% ஸ்டேக்கை விற்கிறதா சொல்கிறாங்க ரிலையன்ஸு ரீட்டைல் வெஞ்சர்ஸில். ஸோ அவங்க செல் பண்ண போகிறாங்க, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது, அதுக்காக இதை விற்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததுமே ரிலையன்ஸ் கொஞ்சமாக விழுந்துச்சு. அது மட்டும் இல்லை, ரிலையன்ஸில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா க்ரூடு ப்ரைஸஸ்னால ரிலையன்ஸ்லேயும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ் கொஞ்சமாக விழ வச்சிருச்சு. ரிலையன்ஸ் 42 பாயிண்ட்ஸ் விழுந்து 2,479 இருந்துச்சு. எஃப்ஐஸை பார்த்தோன்னா ஒரு 1,524 crore பை பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் 5,796 crore பை பண்ணியிருக்கிறாங்க. எஃப்எஸ்டிஎஸ் ரெண்டு பேருமே பை தான் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஸ் செகண்ட் டேவாக கண்டினியூஸாக பை பண்ணுறாங்க. டிஎஸ் 5th டேவாக கண்டினியூஸாக பை பண்ணுறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் 373 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. S&P 500 59 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. நாஸ்டாக் 257 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. ஸோ என்விடியா இவ்வளோ நாள் நாஸ்டாக்கு காப்பாற்றிட்டு இருந்துச்சு. என்விடியா நல்லாவே ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. என்விடியாவோட ரிசல்ட்டும் வந்துச்சு. அது பார்த்திங்கன்னா
எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்ல ரிசல்ட்டை வந்துருந்துச்சு. ஸோ அதனால் என்விடியா வந்து வியாழக்கிழமையே நல்லா ரேலி ஆகி ஆல் டைம் ஹைக்கெலாம் போச்சுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டேட்டா என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஷரி ஈல்டு வந்து எகெயின் வந்து தேர்ஸ்டே வந்து நல்லாவே ஏற ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப அதிகமான அளவுக்கு ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்ததும் ஆல்ரெடி டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஹையில் இருந்துச்சு. ஸோ என்விடியாவும் நல்லா ஏறி போயிருந்துச்சு, மற்ற சில டெக் ஸ்டாக்ஸுமே வந்து நல்லா ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் எல்லாமே ஹையில் இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் ட்ரெஷரி ஈல்டு வந்து அதிகமாக இருக்கிறதா டேட்டா வந்துச்சு. அதே நேரத்தில் தான் ஜெரோம் பவுல் வந்து பேசுகிறதாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெஷரி ஈல்டு டேட்டா வந்து ஜெரோம் பவுலை வந்து நெகட்டிவாக தான் பேச வைக்கும். ஸோ அதனால் அவர் நெகட்டிவாக பேசுவார், இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதை பற்றி எகைன் சொல்வார். ஸோ அதனால் மார்க்கெட்டு விழும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் வந்து நல்லாவே விழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாகவே இருந்துச்சு. ஸோ டவுலாம் பார்த்திங்கன்னா 1% மேலே விழுந்துருச்சு. நாஸ்டாக் வந்து ஒரு 2% கிட்ட விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் வந்து 367 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. எத்திரியன் 28 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. பிட்காயின் வந்து 26,069 இருக்குது. எத்திரியன் 1651 இருக்குது. பிட்காயின் வந்து ஒரு நாள் ஏறுது, மறுநாள் வந்து அது ஃபால் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அதாவது ஷார்ட் டேர்ம் பிட்காயின் ட்ரேடர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து பிட்காயின் வந்து ரொம்ப நாளைக்கு ஹோல்டு பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் வந்ததும் விற்கிறதா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ வந்து ஒரு பெரிய லாஸில் இருக்கிறதுனால, அந்த பிட்காயினோட ஒரு திடீர் சரிவுனால லாஸில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போல்லாம் பிட்காயின் வந்து ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முந்தின நாள் வந்து ஒரு 500க்கு மேலே பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ அதை வந்து இந்த டேயில் வந்து விற்றுட்டாங்க. அப்புறம் கரன்சியை பார்த்தோம் அப்படின்னா USD வந்து 82.57 இருக்குது, 0.11 வந்து ஃபால் ஆகிருக்குது. க்ரூட் வந்து 83.16 இருக்குது, 0.05 வந்து ஃபால் ஆகிருக்குது. கோல்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோல்டுலையும் ப்ராஃபிட் புக்கிங் தான் போயிட்டுருக்குது. 1944 இருக்குது, 3.5 வந்து விழுந்திருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.